ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவராலா சொல்றேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு. தென் அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக இன்டெப்த்தாக கோல்டெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஓவர்வியூ அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் தனியாக ரன் பண்ணி பார்த்தோம். அதில் கோட்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி நோட் ஜேஎஸும் நம்ம வந்து நோட் எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் வந்து ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் எழுதி ஃபைல்ல இருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது, அது அந்த அந்த டேட்டாவை வந்து ஃபைலுக்கு எப்படி புஷ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இது ரெண்டும் தனித்தனியாக ரன் ஆகும், தனித்தனியாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ பேக் அண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம கிட்ட ரெஸ்ட் பாயிண்ட் இருக்கு, ஃபைலோட டேட்டா வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அந்த டேட்டாவை, அந்த பேக்எண்ட்ல இருக்க ஃபைல்ல இருக்க டேட்டாவை எப்படி ஃப்ரண்ட் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேக்எண்ட் டு ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. அடுத்து வந்து ஒரு கிளவுட் டேட்டா பேஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி MySQL தான் பார்த்தோம் டேட்டா பேஸு. ஸோ இதுலயே வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்ல டேட்டா பேஸ் டைப்ஸ் பார்க்கும்போது SQL டேட்டா பேஸு, NoSQL டேட்டா பேஸு, கிளவுட் டேட்டா பேஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த கிளவுட் டேட்டா பேஸ் அது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் அண்ட் தென் ஒரு நான் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் தான் வச்சுருக்கேன். அண்ட் பேக்எண்டுக்கு தனியாக பேக்எண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம எப்பயும் போல் கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணுறது தான். ஆங்குலரை கிரியேட் பண்ண நியூ அந்த ஆங்குலர் அப்ளிகேஷனோட நேம், அதுக்கப்புறம் ஹைஃபன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இது அந்த ஆங்குலர் ப்ராஜெக்டை, ஒரு நியூ ஆங்குலர் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட். அண்ட் பேக்எண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த செட்டப்போட பப்ளிக் ரவுட்ஸு, ஆப்ஜேஎஸ் இந்த செட்டப்போட கிரியேட் பண்ணுறதுக்கு என்பிஎக்ஸ் எக்ஸ்பிரஸ் ஹைஃபன் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட நேம். ஸோ இதுதான் வந்து கமாண்ட் பேக் எண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் பேஸ் கோட், இந்த பேஸ் செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கான்ஃபிகரேஷன் வேறு எதுவுமே இன்னும் பண்ணல. ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஜஸ்ட் நான் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். பேக் எண்ட் வந்து 3000 போர்ட்டில் ரன் ஆகும். ஸோ நான் வந்து 3000 போட்டால் எக்ஸ்பிரஸ் வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பேஜ் வரும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டும் இப்போ ரன்னில் இருக்கு. பர்ஃபெக்டாக தனித்தனியாக ரன்னில் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேக் எண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணலாம். நமக்கு ஒரு ஃபைல்ல டேட்டா வேணும். அந்த டேட்டாவுக்கு ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் எழுதணும். அந்த ரெஸ்ட் பாயிண்ட் மூலியமா நம்ம டேட்டாவை பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேக் எண்ட்ல போயிட்டு எப்பயும் போல ரவுட்ஸ்ல போயிட்டு நம்ம ஒரு ரவுட் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதின அந்த ரவுட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் டைம் சேவிங்காக. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு data.json ஃபைலு, ஜஸ்ட் அதே data.json ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் நான் அதே தான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லை data.json அப்படின்ற ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுக்கலாம். ஸோ ஒரு டம்மி டேட்டா இது சும்மா ஒரு டேட்டா வச்சுக்கலாம்.
ஒரு ஒரு சாம்பிள் டேட்டா ஒரு ஃபைல் இருக்கு. அண்ட் இந்த ஃபைல்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மெத்தட் நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் அப்படியே இங்கே யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு ஸ்லைட் ஆல்ரெடி இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த ரெண்டு மெத்தடும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் அவ்வளோதான். மேபி இதை மறுபடியும் அந்த கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் ரிப்பீட் பண்ணணும்னா மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். பட் டைம் கன்சம்ஷனுக்காக நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. இங்கே வந்து கெட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நியூ ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் கெட் மெத்தட் ஒன்று, அதுக்கப்புறம் போஸ்ட் மெத்தட் ஒன்று வச்சிருக்கேன். அவ்வளோதான், வேற எந்த மெத்தடும் இல்லை. ஸோ இதை வந்து user.js அப்படிங்கிற அந்த ஒரு ரவுட் ஃபைலில் ஜஸ்ட் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். எனக்கு டேட்டா எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த data.json அப்படிங்கிற இந்த ஃபைல்ல இருந்து எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். மேபி நான் வந்து பேக்கெண்டை கட் பண்ணிட்டு ரெடி பண்ணேன். மேபி நான் ஆல்ரெடி நடத்துன இது நம்ம பார்த்ததுனால கொஞ்சம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்க. மேபி அதை ஒரு டைம் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அடுத்து போகிறோம். ஸோ புரியல இல்லை வந்து என்ன மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது கன்வே ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி நம்ம திருப்பி அதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்து அதுக்கப்புறம் போகிறோம். ஓகே. ஸோ பேக் எண்ட் வந்து நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு வெஸ்டர்ன் பாயிண்ட் சும்மா ரன் பண்ணி பார்க்குறேன். போஸ்ட் 2000 / ஸோ இந்த ரவுட் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர் இந்த ஆப் ஜேஎஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மெயின் ரவுட்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்லாஷ் யூசஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுட். அடுத்தது நம்மளோட மெத்தட் ஒரு ஒரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு ரவுட் வந்து சப் ரவுட் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே கெட் மெத்தட்ன்றதுனால கெட் போட்டிருக்கோம், போஸ்ட் மெத்தட்ன்றதுனால போஸ்ட் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நான் இப்போ இந்த கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் யூசர்ஸ் அதில் ஸ்லாஷ் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஜேசான் ஃபைல் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃபைலை ரீட் பண்ணி எனக்கு அந்த ஃபைலில் இருக்க டேட்டா பிரிண்ட் ஆகும். ஓகே. இது பேக் எண்டில் மட்டும்தான் நான் பண்ணணும், ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் பேக் எண்டில் மட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பேக் எண்ட் செட்டப் நம்ம பண்ணியாச்சு. டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கானது ப்ளஸ் ஃபைல்லேருந்து எடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம். இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் இப்போ நான் இந்த ப்ரௌசரில் அந்த எண்ட் பாயிண்ட்டை மட்டும் ட்ரிகர் பண்ணேன். அப்போ அந்த எண்ட் பாயிண்ட்டை எப்படி ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுறது, அப்படி கால் பண்ணி எப்படி டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டில் HTML ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக் எண்ட் செட்டப் எல்லாருக்கும் ஓகே தானே? கிளியரா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இது நம்ம புதுசாக பார்க்கலாம், ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஓகேவா? இல்லை திருப்பி ஏதாவது பேஸ் லைட்டாக ரிமைண்ட் பண்ணணுமா?
Okay. Okay, then let's move on. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் உங்களுக்கு மேபி நியூவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ இங்கே என்னோட ஆங்குலர் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஆப் காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பேஸ் கோட் எதுவும் வேணாம், ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு இப்போ ஒரு எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம். கரெக்டாக அது என்ன எண்ட் பாயிண்ட் அப்படின்னா ஹெச்டிடிபி எண்ட் பாயிண்ட். ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் இருக்கக்கூடிய ஒரு எண்ட் பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அதை ஆங்குலர் கூட நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆங்குலர்ல ஒரு இன்பில்ட் ஒரு மாடியூல் இருக்கு. ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கிளைண்ட் மாடியூலை நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் மூலியமா அந்த ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிற மாடியூல் மூலியமா நமக்கு தேவையான எண்ட் பாயிண்ட்டை இன்புட்டாக கொடுத்து அந்த எண்ட் பாயிண்டோட அவுட்புட்டை நம்மளால அந்த எண்ட் பாயிண்டோட ரெஸ்பான்ஸை நம்மளால கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஹெச்டிடிபி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாடியூல் புதுசாக யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆப் டாட் மாடியூல் டாட் டிஎஸ்ல இம்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டேரக்டாக நம்ம இம்போர்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணாது வந்து ஹெச்டிடிபி ஸோ இந்த மாடியூல் தான். ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல். இந்த மாடியூல் தான் வந்து நம்ம ஒரு ஹெச்டிடிபி மெத்தடை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட் அப்படின்றதுனால ஆப் மாடியூல இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே மேலே இம்போர்ட்ஸ் போட்டுட்டு இந்த இம்போர்ட்குள்ள அந்த மாடியூலை நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட். அடுத்தது நமக்கு எந்த காம்பனண்ட்ல அந்த டேட்டாவை எடுக்க போறோமோ அங்க ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணணும். அந்த ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல்ல கிளைண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாடியூல் போடுறது கிளைண்ட். ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் கன்ஸ்ட்ரக்டர்ல அதை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கன்ஸ்ட்ரக்டர்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரைவேட்னு போட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். இது வந்து ப்ரைவேட் போட்டு ஒரு நேம் ஒரு சர்வீஸ் ஃபைலை நம்ம எப்படி வந்து இம்போர்ட் பண்றோமோ கன்ஸ்ட்ரக்டர்ல இம்போர்ட் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு மாடியூலை யூஸ் பண்றதுக்கும் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும் மேலே. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர்ல அதுக்கு ஒரு நேம் வச்சு அந்த மாடியூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட த்ரூ அவுட் த காம்பனன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல போட்டுட்டு நம்ம இந்த டேட்டாவை எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் டேட்டா. ஓகேவா? அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது போகணுமா? இம்ப்ளிமெண்ட்ஸ் அதில் ஸோ ஆன்லைனிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு.
கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்ததா என்ஜி ஆல்கிட்ட நான் வந்து போட்டு ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிக்கிறேன் கரெக்டா. ஸோ இந்த என்ஜி ஆர்டினேட் ஞாபகம் ஏற்படுத்திருக்கிறேன். இந்த காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயங்கள் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆர்டினேட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப் வந்து யூஸ் பண்ணும். கரெக்டுங்களா. ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்க நான் வந்து என்னோட ரெஸ்டன்ட் பாயிண்ட், அதாவது இந்த ரெஸ்டன்ட் பாயிண்ட் லோக்கல் 3000 which means என்னோட டொமைன் போட்டு யூசர்ஸ் அப்படிங்கிற ரவுட்ல கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கணும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா கிடைக்கும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் ட்ரிகர் பண்ணணும். இது ஒரு ஹெச்டிபி மெத்தடு. ஸோ அதனால தான் நம்ம ஹெச்டிபி கிளைண்ட்டை இம்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹெச்டிபி கால் அந்த ஜஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக காம்பனண்ட் ஆங்குலர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணணும். கரெக்டா. ஸோ நம்ம ஆல்ரெடி ஹெச்டிபி அதை இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதனால திஸ் டாட் ஹெச்டிபி. அண்ட் அடுத்தது என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். கெட் மெத்தடா இல்லை போஸ்ட் மெத்தடா, என்ன மெத்தட் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம இங்க பண்ண போறது கெட் மெத்தட். ஸோ அதனால கெட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள நம்மளோட ரெஸ்டன்ட் பாயிண்ட்டை கொடுக்கணும். என்ன எண்ட் பாயிண்ட், என்ன கெட் எண்ட் பாயிண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ நம்ம பண்ண போறது இந்த எண்ட் பாயிண்ட் தான். கரெக்டா. ஸோ நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ இதுல வரக்கூடிய டேட்டாவை நம்ம எடுக்கணும்ல, அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இது வந்து இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னா இந்த ஹெச்டிபி மாடியூல்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஹெச்டிபி மாடியூலு, அதுக்கப்புறம் வந்து அப்சர்வபிள். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா டேட்டாவை நமக்கு எம்பிட் பண்ணும். ஸோ டேட்டாவை கொடுக்கும். அப்போ அந்த கொடுக்குற டேட்டாவை எடுக்கிறதுக்காக, ஸோ கெட் பண்ணுறதுக்காக இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒன் டைப் ஆஃப் டேட்டாவை கொடுக்கும். அந்த டேட்டாவை அந்த மெத்தட்ல இருந்து எடுத்து நமக்கு வேல்யூவா ரிட்டர்ன் பண்றதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட். ஓகே. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் மெத்தடுக்குள்ள ஜஸ்ட் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் டேட்டான்னு வச்சிருக்கேன். நம்ம என்ன வேணா நேம் வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கால் பேக், ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ அதில் இதை வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு ஜஸ்ட் அதோட டைப் என்ன வேணா இருக்கலாம். அதனால நான் எனி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்ட் வைப்பர் ஆரம்பிச்சு இங்கே போயிட்டு ஓகே. ஸோ இன்னொன்று யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்குது. இது என்ன எரர் அப்படின்னா நீங்க பாருங்க, கார்ஸ் பாலிசி எரர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கார்ஸ் பாலிசி அப்படின்னா என்னன்னா, இந்த கார்ஸ் அப்படின்னா கிராஸ் ஆரிஜின் ரெக்வஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல 4200 அப்படிங்கிற ஒரு போர்ட்டை யூஸ் பண்றோம். பேக் எண்ட்ல 3000ங்கிற போர்ட்டை யூஸ் பண்றோம். ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சர்வர், டிஃப்ரெண்ட் போர்ட். கரெக்டா. டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ். ஸோ அப்போ ஒரு சர்வர்ல இருந்து பேக் அண்ட் சர்வருக்கு ஏதாவது ஒரு சர்வர், இப்போ போர்ட் நம்பர் நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணலாம். கரெக்டா. 4200, 5000, 6000, ஸோ என்ன வேணா யூஸ் பண்ணலாம் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு. ஸோ அப்போ ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் போர்ட் ஒரு ரவுட்ல இருந்து பேக் ஹேண்டை ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு பர்மிஷன் வேணும். நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படியே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து அலோவ் பண்ணாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பேக் ஹேண்ட். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு கிராஸ் ஆரிஜின் ரெஃபரன்ஸ் எரர் எடுக்கும். ஸோ வேற ஏதாவது வந்து ஒரு போர்ட்ல இருந்து வேற ஒரு டொமைன் போர்ட்ல இருந்து உங்களை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த போர்ட் நம்பருக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்காது
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ஸ் பாலிசி என்ன பண்ணா பிளாக் பண்ணும். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்று எனக்கு இந்த போர்ட் நம்பரை மட்டும் அலோவ் பண்ணு. இந்த போர்ட்ல இருந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 4200 இருந்து எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எந்த போர்ட் நம்பரா வேணா இருக்கலாம், அது 4200 இருக்கலாம், இல்லை 5000 இருக்கலாம், இல்லை 6000 இருக்கலாம், என்ன போர்ட் நம்பர் வேணா இருக்கலாம். எந்த போர்ட் நம்பர்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணாலும் ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம பேக் எண்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பேக் எண்டுக்கு நம்ம அந்த ஒரு கான்ஃபிகரேஷனை செட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ நம்ம பேக் எண்ட்ல என்ன கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணாலும் இந்த app.js தான். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு கார்ஸ் தானே நமக்கு இறங்க அடிச்சது. அப்போ கார்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி நோடு கட் பண்ணி ஆகும், கட் பண்ணிட்டு npm install cars. ஸோ இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இந்த கமாண்ட் சாட்ல போடுறோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ கார்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த பேக்கேஜை நான் யூஸ் பண்ணணும் என்னோட பேக் எண்ட். கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் app.use அதில் கார்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த போர்ட்ல இருந்து, அதாவது எந்த டொமைன் எந்த போர்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்தாலும் இந்த பேக்எண்ட் செட்டப் வந்து என்ன பண்ணணும், அலோவ் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் கான்ஃபிகரேஷன். இதுவே நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ள போயிட்டு எனக்கு என்ன ஆர்ஜின் வேணும், என்ன மெத்தட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போட்டு என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி என்ன மெத்தட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணணும். எந்த ஆர்ஜின் அப்படிங்கிறது நம்மளோட ஹோஸ்ட், அதாவது நம்மளோட டொமைன் பிளஸ் போர்ட் நம்பர், அந்த இதுதான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஜின் அப்படின்னு. ஸோ எந்த ஆர்ஜின்ல இருந்து வந்தால் மட்டும் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் இண்டிவிஜுவலாக செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஓப்பனாக விட்டுறலாம். ஸோ எந்த போர்ட்ல இருந்து என்ன ஆர்ஜின்ல இருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணு, அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் கான்ஃபிகரேஷன். ஸோ என்ன போர்ட்லேயே இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் npm ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கார்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. பட் இது மேலே வந்து போட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு மாடியூல் தானே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும், வேரியபிள் போட்டு. ஸோ வேரியபிள் கார்ஸ் ஈக்குவல் டு கார்ஸ். இது ஒரு பேக்கேஜ். ஸோ பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ பேக் எண்ட்ல ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணால் ரெக்வயர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல இம்போர்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறதோ அதே மாதிரி இங்கே ரெக்வயர். ஸோ ஐ திங்க் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் போட்டுட்டு மறுபடியும் பேக் எண்ட். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அப்படியே போயிட்டு ஃப்ரண்ட் எண்டை ட்ரிகர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னா அந்த data.json இருந்த டேட்டாஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே HTML போயிட்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஜஸ்ட் அது டிஃபால்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் தென் அவங்களோட ரோல் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சா, பேக் எண்டில் இருந்த டேட்டா அப்படியே இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பேக் எண்டில் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி கன்சோலில் அது பிரிண்ட் ஆச்சு. பட் இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு அதை லூப் பண்ணி HTML இங்கே போட்டுருக்கேன். அவ்வளோதான் இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிள். ஓகே, ஸோ நமக்கு இப்போ பேக் எண்ட்ல இருந்து டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ சிம்பிள், நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பேக் எண்டில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் வந்து ஹெச்டிடிபி மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஹெச்டிடிபி மாடியூல் ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ ஆங்குலர் கூட ஹெச்டிடிபி மெத்தட்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூலை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா எந்த காம்பனண்ட்ல தேவையோ அந்த காம்பனண்ட்ல மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணா போதும். நம்ம யூஸ் பண்றது நான் ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட். ஸோ ஆப் மாடியூல் டாட் டிஎஸ்லையும் இம்போர்ட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு எங்கே தேவையோ அங்கேயும் இம்போர்ட் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் எந்த காம்பனண்ட்ல தேவையோ அங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் மாடியூல் டாட் டிஎஸ்ல ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணணும். அண்ட் நமக்கு அதில் ஹெச்டிடிபி கிளைண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளைண்ட்ல தான் என்ன மெத்தட் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட்டை நமக்கு எந்த காம்பனண்ட்ல தேவையோ அங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்டாரில் அந்த மெத்தடை கால் பண்ணணும். தென் இந்த ஹெச்டிடிபி அப்படிங்கிற அந்த இதில் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். கெட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா, டெலீட்டா, இல்லை புட்டா, இந்த மாதிரி என்ன மெத்தட் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். தென் நமக்கு தேவையான யூஆர்எல். ஸோ நம்ம பேக் எண்ட்ல என்ன யூஆர்எல் செட் பண்ணியிருக்கோமோ, என்ன ரவுட் போட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த ரவுட்டு, சப் ரவுட்டு, வேற என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிடிபி மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா டேட்டாவை எமிட் பண்ணும். ஸோ அப்போ எமிட் பண்ற டேட்டாவை நம்ம ரீட் பண்றதுக்காக, அந்த எமிட் பண்ற ரிசல்ட்டை நம்ம எடுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக டாட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு வச்சு அதுக்குள்ள நம்ம ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அதாவது ஏரோ ஃபங்க்ஷன், ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெச்டிடிபி மெத்தட் என்ன டேட்டாவை ரெஸ்பான்ஸாக கொடுக்குதோ அந்த டேட்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். அது ஈவன் ஒரு எரராக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ பேக் எண்ட்ல எரரும் வரும், ஆல்சோ ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் டேட்டாவும் வரும், என்ன வேணா வரணும். ஸோ அப்போ அந்த டேட்டாவை நமக்கு ஏற்ற மாதிரி அந்த எரர் தனியாக இல்லை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ரெஸ்பான்ஸ் எரர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கெட் மெத்தட். ஸோ ஃபைனலி நம்ம எப்பயும் போல HTML ஒரு வேரியபிளை, ஒரு எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வேரியபிளை லூப் பண்ணி ஜஸ்ட் அந்த நமக்கு வரக்கூடிய டேட்டாவை நம்ம விசிபிள் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் கெட் மெத்தட்ல நம்ம பண்ண விஷயங்கள். மேபி இதை போஸ்ட் மெத்தட் கூட நம்ம பண்ணலாம். இப்போ கெட் மெத்தட்ல நமக்கு இங்கே டேட்டாவை எடுக்க மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால எந்த ஒரு இதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் சிம்பிள். ஆனால் இப்போ ஒரு போஸ்ட் மெத்தட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில டேட்டாவை கொடுக்கணும் இன்புட்டை. கரெக்டாக நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா தான் அங்கே போய் போஸ்ட் ஆகும். ஸோ அப்போ போஸ்ட் மெத்தடுக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சில டேட்டாவை அனுப்பும், போஸ்ட் டேட்டாவை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான ஜஸ்ட் இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் ஸோ என்ன பண்ணலாம், சிம்பிளா போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட்டுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ ரவுட்ஸில் பேஜஸில் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப. கரெக்டாக? ஸோ இந்த மெத்தடுக்கு ரெக்வஸ்ட் பாடியில் நேம் வேணும், ஐடி வேணும், ரோல் வேணும். இது 3 இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டை அந்த ஜேசான் ஃபைலில் ஆட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்
பட் ஆனால் சப் ரவுட் மட்டும் டெக்னிக் வித்வுட் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக ஆட் நியூ ஸ்டூடெண்ட். இப்போ இது போஸ்ட் மெத்தட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட் மெத்தட் வந்து நம்ம ஒரு டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கணும். ஏதாவது ஒரு டேட்டா நம்ம இன்புட்டாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் போஸ்ட் மெத்தட்ல. கரெக்டாக. ஸோ இப்போ அதுக்கு ஜஸ்ட் அந்த யூஆர்எலுக்கு அப்புறம் கமா கொடுத்து இந்த மாதிரி நம்ம டேட்டாவை கொடுக்கலாம். ஸோ கமா கொடுத்து டைரக்டா ஒரு ஆப்ஜெக்டையும் கொடுக்கலாம், இல்ல நம்ம இங்க ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா டைரக்டா ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்க போறேன். ஸோ டேட்டா அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து நேம் வேணும், ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேட்டாவை நான் இங்கே கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாவை கொடுத்தாச்சு. அடுத்தது அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை நம்ம ரீட் பண்ணணுமா? ஸோ அதுக்கு எப்பயும் கூட சப்ஸ்கிரைப் மெத்தட். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெஸ்பான்ஸை ஜஸ்ட் அப்படியே நாங்கள் கன்சோல்ல பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மெத்தடை நான் வந்து ஒரு பட்டன் கிளிக்கில் வைக்கிறேன். எக்ஸாம்பிள் தேவை. போஸ்ட் இப்போ போகிறோம். நமக்கு மேட் பேக்கன் வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணா நமக்கு இந்த டேட்டா டாட் ஜேசான், இந்த டேட்டா டாட் ஜேசான்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வந்து ஆட் ஆகும். கரெக்டா? சரி, இப்போ நான் இங்கே போயிட்டு ஆட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன். தப்பா இருக்கு. சரி, ஓகே. அந்த பாயிண்ட் ரெஸ்பான்ஸ் பாடி டேட்டா வந்து பண்ணணும். Slash Windows slash students. Actually, data வந்து request body data. And ID, role, and the data file and the individual respond. Response
வெயிட் பண்ணுறது. ஓகே, சரி. ஸோ ஆக்சுவலி இங்க என்ன மிஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபைல வந்து ரைட் பண்றோம், ஆனால் அதை வந்து இம்போர்ட் பண்ணல. அதான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. இருக்கலாம் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ நான் டேட்டா டாட் ஜேசான்குள்ள போனேன்னா ஃபைல் பார்ட் வந்து டாட் டாட் ஸ்லாஷ் டாட் போயிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த நியூ ஸ்டூடெண்ட் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ண, ஐ மீன் ஒரு டேட்டாவை புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தட். ஸோ அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தான் போஸ்ட். ஸோ அதில் என்ன எண்ட் பாயிண்ட், அடுத்தது என்ன டேட்டாவை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம ரெக்வஸ்ட் பாடியில் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே கமா போட்டு டேட்டாவை நான் இங்கே சென்ட் பண்ணுறேன். ஸோ வரக்கூடிய ரெஸ்பான்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த சப்ஸ்கிரைப். ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த எரர் வரும்போது கூட இந்த சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. இந்த கன்சோல் வந்து எனக்கு எரர் அடிக்குது அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுச்சு கன்சோல். ஸோ சம்திங் எரர் அப்படின்ட்டு. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட் ரெஸ்பான்ஸை மட்டும் இல்லாமல் எரர்ஸ் ஏதாவது இருந்தாலும் நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் நம்ம கேப்சர் பண்ணி அதை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம அதை வச்சு டீபக் பண்ணி ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைபோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கெட்டு போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சேம் இதே மாதிரி தான் மற்ற எல்லா மெத்தட்ஸும். அண்ட் ஆல்சோ நம்ம போஸ்ட் மெத்தட்ல எல்லா மெத்தடும் பண்ண முடியும். கெட்டு, போஸ்ட்டு, அப்டேட்டு, ரெடிட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நம்ம பேக் ஹேண்டோட யூஆர்எல்ல ஃப்ரண்ட் ஹேண்டில் கனெக்ட் பண்ணணும்னா ஹெச்டிபி கிளைண்ட் வேணும். அதை இந்த ஹெச்டிபி கிளைண்ட் அப்படிங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டு என்ன மெத்தடோ அந்த மெத்தடை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன யூஆர்எல் ப்ளஸ் அது போஸ்ட் மெத்தடாக இருந்தால் டேட்டாவை இன்புட்டாக நம்ம கொடுக்கணும் ரெக்வஸ்ட் பாடி. ஸோ இவ்வளோதான். ஸோ இது பண்ணும்போது நமக்கு அந்த எண்ட் பாயிண்ட் பேக் ஹேண்டில் நீங்கள் என்ன லாஜிக் எழுதிருக்கீங்களோ, இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஜேசான் ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு எடுத்துருக்கோம். மேபி இன் ஃபியூச்சர்ல நம்ம அடுத்தது MySQL கனெக்ட் பண்ணுவோம். அப்போ MySQL டேட்டாவை query பண்ணி எடுக்கிற லாஜிக் இங்க இருக்கும். இந்த ஃபைல்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு பதிலா ஃபைல்ல டேட்டாவை போஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் இந்த லாஜிக்ஸ் மட்டும் இங்க டேட்டா நம்ம ஃபைல்ல இருந்து எடுக்கிறோமா, ஸோ அதுக்கு பதிலா MySQL டேட்டாவை கெட் பண்ற மாதிரி அந்த query எழுதி நம்ம எழுதிருக்கோம். ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ் ஆயிருக்குமே தவிர மற்றபடி ஃப்ரண்ட் ஹேண்ட்ல அந்த பேக் ஹேண்ட் யூஆர்எல் கால் பண்றது அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் கிளியரா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்ஷன். இல்லை யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருப்பாங்க? ஓகே. ஸோ போஸ்ட் மெத்தட் மேபி ஃபர்ஸ்ட் கெட் மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மேபி போஸ்ட் மெத்தட் இருக்கிறாங்க டவுட் மேபி ஒரு டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் கெட் மெத்தட் மாதிரி தான் போஸ்ட் மெத்தடும். பட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் கெட் மெத்தட்ல எந்த ரெக்வஸ்ட் பாடியும் தேவையில்லை. அதே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அதாவது மேண்டேட்டரியா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாது எந்த ரெக்வஸ்ட் பாடி டேட்டாவும். ஆனால் போஸ்ட் மெத்தட்ல நம்ம கம்பல்சரி ஏதாவது டேட்டா ரெக்வஸ்ட் பாடியில கொடுத்தே ஆகும். ஸோ நமக்கு போஸ்ட் மெத்தட் நம்ம பண்ணும்போது சில டேட்டா வேணும். நான் டம்மியா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டம்மியா ஒரு டேட்டா வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கீ வேல்யூ பேர்ஸ் எதுக்காக நான் நேம் ஐடி ரோல் வச்சிருக்கேன்னா எனக்கு பேக் எண்ட்ல அந்த டேட்டா தான் இங்கே இருக்கு. ஆக்சுவலி என்னோட ஃபைல்ல அந்த நேம்ல தான் இருக்கு, நேம் ஐடி ரோல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நான் ஒரு இதே டேட்டா இருக்க மாதிரி இதே கீ இருக்க மாதிரி நான் வந்து ஒரு சாம்பிள் ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது எப்பயும் போல HTTP மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அண்ட் மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தட். அதுக்கப்புறம் என்ன யூஆர்எல், அந்த போஸ்ட் மெத்தடுக்கான யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். அதாவது ரெஸ்டன் பாயிண்ட், நம்மளோட டொமைன், மெயின் ரவுட், அப்புறம் சப் ரவுட் அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கமா கொடுத்து நம்ம என்ன டேட்டாவை போஸ்ட் பண்ண போறோம், ரெக்வஸ்ட் பாடியில் அனுப்ப போறோம் அப்படின்றத அந்த டேட்டாவை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இது வந்து கம்பல்சரி ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும், டைரக்டா நீங்க கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஒரே ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை அப்படி கொடுத்தீங்கன்னா பேக் எண்ட்ல என்ன ஆகுனா நம்ம அதை ப்ராப்பரா கெட் பண்ணி இது இந்த டேட்டா தான் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால ஆப்ஜெக்டா கொடுத்துக்கோங்க, இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்டா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டாவை கொடுக்கணும். அண்ட் எப்பயும் போல சப்ஸ்கிரைப் மெத்தட். ஸோ இந்த எண்ட் பாயிண்டோட ரெஸ்பான்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட். இந்த மெத்தடுக்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கு, மீன்ஸ் ஹேலோ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம ரெஸ்பான்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை. பேக் எண்ட்ல நம்ம ஆல்ரெடி இந்த எண்ட் பாயிண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ சிம்பிளா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, வரக்கூடிய டேட்டாவை நான் வந்து ஒரு நியூ யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ரெக்வஸ்ட் பாடியில் வரக்கூடிய டேட்டாவை நேம், ஐடி, ரோல் இது 3 தான் வரப்போகுது. ஸோ அப்போ அதை 3த்தையும் நான் வந்து இன்னொரு கீ நேமுக்கு ஈக்குவல் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதை ஈக்குவல் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த வரக்கூடிய டேட்டாவை இந்த டேட்டா ஃபைல், அதாவது இந்த ஜேசான் ஃபைல், இந்த ஜேசான் ஃபைலுக்கு நான் புஷ் பண்ண போறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், இதுக்கு நான் புஷ் பண்ண போறேன். ஸோ புஷ் பண்ணிட்டு இந்த ஃபைலை நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் புஷ் பண்ணி விட்டா மட்டும் அது வந்து அது அங்கே போயிட்டு இந்த ஃபைல்ல அப்டேட் ஆகாது, இங்கே மட்டும்தான் அப்டேட்ல இருக்கும். ஸோ அந்த ஃபைலை அப்டேட் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட் ரைட் ஃபைல் மெத்தட். ஸோ அப்போ இந்த ரைட் ஃபைல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டேட்டா டாட் ஜேசான்ங்கிற ஃபைலை நான் என்னோட நியூவா புஷ் பண்ண யூசரோட சேர்த்து நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ அப்போ அதுக்கு இந்த ஜேசான் டாட் சி ஃபைல் போட்டு அந்த ஃபைல் நேம், இது வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்ற எவ்வளோ டேட்டாஸ், அண்ட் தென் எவ்வளோ இன்டென்டேஷன், அதாவது எவ்வளோ கேப்ஸ், இங்க இருந்து இதுக்கு எவ்வளோ கேப் அப்படின்ற இன்டென்டேஷன், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு தென் அதுக்கான ஒரு கால் பேக். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ், அந்த டேட்டா கிரியேட் ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்கு. ஃபைனலி அந்த டேட்டா கிரியேட் ஆகிடுச்சு, ரைட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் லைக் யூசர் வந்து ஆட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கேப்சர் பண்ணி இங்கே கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக, ஐ மீன் யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ இது வந்து மெசேஜ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆட் ஆன டேட்டாவை கூட இங்கே ஃப்ரண்ட் எண்டுக்கு புஷ் பண்ணலாம். அண்ட் இல்லை வேற ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன வேணா ரெஸ்பான்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் போஸ்ட் மெத்தட் வந்து ஒரு பார்ட். ஸோ மெயினாக ஃப்ரண்ட் எண்ட் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும், கெட், போஸ்ட், புட், டெலிட். பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் போஸ்ட்மேன்ல என்ன பண்ணீங்களோ ஒரு கெட் மெத்தட்னா நம்ம எதுவும் தேவை, ஜஸ்ட் அந்த யூஆர்எல்ல போட்டு மெத்தடை போட்டு ட்ரிகர் பண்ண வந்துடும். ஒரு போஸ்ட் மெத்தட் அப்படின்னா டேட்டாவை நம்ம ரெக்வஸ்ட் பாடியில் கொடுக்கணும். ஆஸ் யூஷுவல் யூஆர்எல் போடணும், ரெக்வஸ்ட் பாடியில் டேட்டாவை கொடுக்கணும், மெத்தடு போஸ்ட். டெலிட் மெத்தட்னா டெலிட் கொடுக்கணும், என்ன டேரக்டா ரெக்வஸ்ட் பாடியை எக்ஸ்பெக்ட் பண்ணாது, டேரக்டா டெலிட் கொடுத்து கொடுத்துடலாம். புட் மெத்தடும் ஆஸ் யூஷுவல் அது ரெக்வஸ்ட் பாடியை எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ரெக்வஸ்ட் பாடி டேட்டா கொடுக்கும். ஸோ போஸ்ட்மேன்ல நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும். பட் யூஆர்எல் போட்டு ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மாடியூல் மூலியமா நம்ம ட்ரிகர் பண்ண போறோம். அவ்வளவுதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? போர்ட் நம்பர் இல்ல, போர்ட் நம்பர் டிஃப்ரெண்டா அப்படின்னா அது போர்ட் நம்பரை மட்டும் அதை வந்து கன்சிடர் பண்ணாது. ஆரிஜின், அதாவது டொமைன் பிளஸ் போர்ட் நம்பர். ஸோ டொமைன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ google.com அப்படிங்கிறது ஒரு டொமைன், facebook.com அப்படிங்கிறது ஒரு டொமைன். ஸோ டொமைன் வித் போர்ட் நம்பர் அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஆரிஜின். ஸோ ஏதாவது ஒரு ஆரிஜின், அது என்ன ஆரிஜின் வேணா இருக்கலாம்.
எந்த ஆர்ஜின்ல இருந்து பேக் எண்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கார்ஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு. கிராஸ் ஆர்ஜின் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாலிசி. அந்த பாலிசி என்ன பண்ணுன்னா, வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இல்லை வேற ஒரு சர்வர் வேற ஒரு ஆர்ஜின்ல இருந்து ரெக்வஸ்ட் பேக் எண்டுக்கு வருதுன்னா அதை பிளாக் பண்ணும். அந்த அது ஐ மீன் அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணிருந்தோம், அந்த செட்டப் இல்லைன்னா. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கார்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மாடியூல ஐ மீன் ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி நம்ம app.jsல செட்டப் பண்ணணும். ஸோ அதுவுமே கூட ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஓப்பனா எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் என்ன ஆரிஜின்லேருந்து ரெக்வஸ்ட் வந்தாலும் அலோவ் பண்ணலாம். இல்லைன்னா பர்டிகுலராக எனக்கு இந்த ஒரு ஆரிஜின் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பேசிக்காக வேற ஒரு ஆரிஜின்ல இருந்து இந்த பேக் அண்ட் ஆரிஜின் லோக்கல்ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிற ஆரிஜினுக்கு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண வரும்போது அது செக்யூரா தான் இருக்கா, இந்த ஆர்ஜினை நீங்க அலோவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பேக் அண்ட் வந்து நமக்கு கேட்கும். ஸோ அதை வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். நீங்க இதை அலோவ் பண்றீங்களா, பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணிட்டோம்னா போதும், அதை வந்து அலோவ் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு பாலிசி பேக் எண்ட்ல பை டிஃபால்ட் இருக்க ஒரு பாலிசி. அந்த பாலிசியை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும்னா இந்த ஒரு செட்டப் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாத்துக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் பேக் எண்ட்லேருந்து டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம ஒரு MySQL கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட MySQL நோடோட தான் கனெக்ட் பண்ண முடியும், ஆங்குலரோட கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது சிம்பிளா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் எண்ட்ல இந்த எக்ஸிகியூஷன் லாஜிக், இந்த லாஜிக்கை மட்டும் நம்ம MySQL டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி அங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ஒரு query பண்ணிருப்பீங்களா, query எழுதுனீங்கல்ல, ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு சில query எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்க எல்லா டேட்டா எடுத்தா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போட்டால் அந்த டேபிளோட டேட்டா எல்லாமே வந்து இல்லை பர்டிகுலராக ஏதாவது வேணும்னா வேர் கண்டிஷனோ இல்லை ஜாயின் டேபிள் போட்டு நம்ம வந்து அந்த டேட்டாவை query பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த query லாஜிக்கை இந்த இந்த ஒரு ரவுட்குள்ள நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஸோ MySQL கூட இந்த Node.js கனெக்ட்ல இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி Node.jsம் ஆங்குலரும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். டேட்டா பேஸ்ல இருந்து Node.jsக்கு டேட்டா வரும், விச் மீன்ஸ் பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ். வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனா அந்த பேக்கேஜ் வந்து அதுல வர மாட்டேங்குது. என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல காட்டு, இப்ப வந்து எனக்கு ஆங்குலர் போயிட்டு இருக்கா கிளாஸ்ல, அவங்க இன்ஸ்டால் பண்ணல. இந்த விஷுவல் ஸ்டுடியோல இதெல்லாம் காட்டுது. ஸ்டைல்ல வந்துட்டு அந்த ஆங்குலர் மாடல் நிறைய அதுல 4 மட்டும் வரல, ஏன்னு தெரியல. நானும் ChatGPT கேட்டு போட்டு பார்த்தேன், அப்பயும் வர மாட்டேங்குது. ஸோ பேக் எண்ட் MySQL அண்ட் Node.js கனெக்ட் பண்ணுறது நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிளவுட் டேட்டா பேஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸில் நிறைய விதம் இருக்குது. NoSQL, SQL, கிளவுட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அதில் நம்ம கிளவுட் தான் பார்க்க போகிறோம். MySQL ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு SQL லாங்குவேஜ், ஒரு ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ அதுவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். மேபி ஆஃப்டர் சம் கிளாஸ் நம்ம அது பார்க்கலாம். இப்போ ஒரு கிளவுட் டேட்டா பேஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா பேஸோட நேம் என்ன அப்படின்னா Firebase. ஓகேவா? ஸோ Firebase அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி Firebase வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட். கூகுள் இருக்காங்க, ஸோ அவங்க தான் வந்து இந்த கிளவுட் டேட்டா பேஸை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. Firebase அப்படிங்கிற ஒரு
ஒரு டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ்க்கு நேம் ஃபயர்பேஸ். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மளால டேட்டா பேஸா இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபயர்பேஸை. அடுத்தது ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபைல்லையோ இல்லை ஒரு இமேஜ், என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸை வேணாலும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எப்படி நம்ம ஒரு கூகுள் டிரைவ்ல நம்மளோட இமேஜஸ், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏதாவது டேட்டாலாம், ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கலாம். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நீங்க இப்போ ஏதாவது நிறைய வெப்சைட்ல போனீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சா தானே அந்த ரெஸ்யூம் எடுக்க முடியும் மறுபடியும். ஸோ அதுக்காக இந்த ஃபயர் பேஸ்லேயே அவங்க வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டேட்டா பேஸு, அடுத்தது ஸ்டோரேஜ் இருக்கு. அடுத்தது இதுலயே ஹோஸ்டும் பண்ண முடியும். ஹோஸ்டிங் அப்படின்னா பப்ளிஷ் பண்றது. நீங்க பண்ண ஒரு அப்ளிகேஷனை நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும் ஆன்லைன்ல. ஒரு URL போட்டா யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் பார்க்க முடியும் இன்டர்நெட்ல. ஸோ அந்த மாதிரி ஹோஸ்டிங்கும் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதாவது நீங்க நிறைய அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லை லாகின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை ஹேண்டில் பண்றதுக்கும் இவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க. அந்த சர்வீஸ் தான் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தா மெசேஜிங் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதாவது நம்ம அப்ளிகேஷன்ல நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கும்ல, அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது ஒரு நம்ம அப்ளிகேஷன் போனால் வெல்கம் நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சம்திங் நம்ம ஏதாவது அதில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன், அந்த மெசேஜஸ் சென்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது டேட்டா பேஸ். ஓகேவா? இந்த டேட்டா பேஸ்லையுமே 2 விதமான டேட்டா பேஸ் இருக்கு. ஒன்று ரியல் டைம் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸ். இன்னொன்று ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் அப்படின்றது. அது என்ன ஃபயர் ஸ்டோர் அப்படின்னா, சிம்பிளா MySQL மாதிரி ஒரு டேட்டா பேஸ். ஒரு ஸ்டாட்டிக்கா நம்ம போடுற கண்டென்ட் அங்கே அப்படியே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், வேணுங்கிறப்ப டேட்டாவை போஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஆக்சஸபிள். ஆனால் ரியல் டைம் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, நமக்கு தேவையான டேபிள், இங்கே வந்து இன்னொரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம MySQLல டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேபிள் போட்டு அந்த டேபிளில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். இங்கே எப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலெக்ஷனும் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டேபிள் மாதிரி தான். அங்கே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும், இங்கே வந்து ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, ஸோ அது நம்ம இன்னும் பார்க்கலாம். அடுத்து ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இங்கே வந்து அதை கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஆஸ் வெல் அஸ் அது எப்படி என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஜேசான் ஃபார்மேட். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாகவே ஒரு ஜேசான் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ ரியல் டைம் டேட்டா பேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நானும் லாகின் பண்றேன், நீங்களும் லாகின் பண்றீங்க சேம் டைம்ல. இப்போ நான் வந்து ஒரு சாட் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். நான் ஒரு சாட் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி நடக்குதுன்னா, இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. ரியல் டைம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதாவது இந்த ரியல் டைம் டேட்டா பேஸோட வேலை என்னன்னா, ஒரு கலெக்ஷன் இல்லை ஒரு டேபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டேபிள்ல என்ன டேட்டா சேஞ்சஸ் நடந்தாலும், என்ன ஒரு சின்ன டேட்டா சேஞ்சஸ் நடந்தாலும் அதை இன்ஸ்டன்டா டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லிடும், நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு சொல்லிடும். ஸோ அப்போ அந்த டேட்டா டிடெக்ஷன் நமக்கு இன்ஸ்டன்டா தெரியறதுனால என்ன சேஞ்சஸ், ஒரு டேட்டாவை யாராவது ஒருத்தவங்க புஷ் பண்றாங்க, ஒரு மெசேஜை சென்ட் பண்றாங்கன்னா நம்மளால இன்ஸ்டன்டா அந்த மெசேஜை எடுத்து நம்மளோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டா ரியல் டைம்ல டேட்டாவை என்ன சேஞ்சஸ் நடந்தாலும், என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் கெட் பண்றதுக்கு இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் ஹெல்ப் பண்ணும். ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு. நம்ம எப்போ வேணா டேட்டாவை போட்டு வச்சுக்கலாம், நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம், எப்போ தேவைப்படுதோ அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம், எப்போ தேவைப்படுதோ அப்போ டெலீட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இருந்தால் மட்டும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட MySQL மாதிரி.
நம்ம ஆல்ரெடி டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருவோம். MySQL நமக்கு எப்போ தேவையோ அப்போ query பண்ணி டேட்டாவை எடுத்துப்போம். அதே மாதிரி ஃபயர்ஸ்டோர்லையும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ தேவையோ எடுத்துக்கலாம். ரியல் டைம் டேட்டா பேஸ்ல அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான்றப்பையும் எடுத்துக்கலாம், எப்போ தேவையோ அப்பயும் எடுத்துக்க முடியும். இன்ஸ்டண்டா வேணும்னாலும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த டேட்டா பேஸ்ல இருக்க ஆப்ஷன்ஸ். நம்ம மெயினா ரியல் டைம் டேட்டா பேஸ் பார்க்கலாம். ஃபயர் ஸ்டோர் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஐ மீன் அந்த ஸ்டாட்டிக் டேட்டா பேஸ் ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட சேம். மேபி நம்ம மெயினா ரியல் டைம் டேட்டா பேஸ் பார்க்கலாம், அதை எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸை கிரியேட் பண்றது, அது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபயர் பேஸ் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும். ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க வந்து லாகின் பண்ணணும், மஸ்ட். ஓகேவா? ஸோ நார்மலி நீங்க ஃபயர் பேஸ் கன்சோல் அப்படின்னு மேபி நான் இந்த URL கூட கொடுக்குறேன். நார்மலா நீங்க சும்மா கூகுளில் போயிட்டு ஃபயர் பேஸ் கன்சோல் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். மேபி இந்த லிங்க் வந்து நீங்க ட்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த லிங்க் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இங்க நீங்க லாகின் பண்ணலைன்னா சைன்இன் கேட்கும். ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி. அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்க கோ டு கன்சோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் இந்த கோ டு கன்சோலை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பேஜஸ்க்கு இங்கே போயிடும். நான் இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய வேற என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் டேட்டா பேஸ். ஸோ அதனால இங்கே நிறைய இருக்கு. பட் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஓவரால் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். ஓகேவா? ஸோ இதில் கிரியேட் ஏ ஃபயர் பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். மேபி பேரலாக ட்ரை பண்ண வேணாம் இப்போதைக்கு, ஃபர்ஸ்ட் கவனிங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஸோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும். ஸோ இதுல இந்த ப்ராஜெக்டான நேம் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ என்ன கொடுக்குறேன்னா ரூரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த மாதிரி ஜஸ்ட் நேம் கொடுத்துட்டு இங்க கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது இங்க வந்துட்டு இந்த இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்லாம் ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அது தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா பேமெண்ட் அதெல்லாம் கேட்கும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த இதை வந்து நம்ம ஜஸ்ட் டாகல் பண்ணி விட்டுருங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதை பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கேயும் வந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸும் நமக்கு தேவையில்லை, இதுக்கும் பேமெண்ட் இருக்கு. ஸோ அதனால இதுவும் நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் டேட்டா பேஸை மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால ஜஸ்ட் இதையும் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி ப்ராஜெக்ட் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மேபி லெட்ஸ் வெயிட். மீன்வைல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, இது மேபி ஃபியூ செகண்ட்ஸில் கிரியேட் ஆகிடும். நீங்களும் ஜஸ்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் கண்டினியூ கொடுத்தேன்னா எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் உள்ள போயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இனிஷியலாக இருக்கும். மேபி எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சா? எல்லாரும் கிரியேட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் கிரியேட் ஆகிடுச்சான்னு சொல்லுங்க. கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுங்க. அப்படி வரலன்னா ஜஸ்ட் சொல்லுங்க, நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாருமே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். மேபி யாராவது லிங்காக இருந்தால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் அதை பார்த்து கூட அப்படியே ட்ரை பண்ணலாம். எல்லாரும் ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். அடுத்தது ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும், கண்டினியூ கொடுங்க. அங்கே போயிட்டு ஃபயர் பேஸ் ஜெமினியை வந்து கூகுள் ஜெமினி அதை வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்கும், அதை வந்து டாகல் பண்ணி டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்து
கூகுள் அனலிட்டிக்ஸை எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க, அதையும் டிசேபிள் பண்ணிக்கோங்க டாபிள் பண்ணி. அதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், லோட் ஆகும். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ கோ டு த ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்டாக கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. மேபி நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது எப்படி, அங்கே ஃபைல் பேஸாக என்னென்ன இருக்குது, அங்கே எப்படி இன்னும் வேறு என்ன செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கிளாஸில் ஆங்குலரோட கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டீங்களா ப்ராஜெக்ட்? ஓகே. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? கிரியேட் ஆகலையா? எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபயர் பேஸ் டேட்டா பேஸில் நம்ம கனெக்ட் பண்ணி அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக ஓகே, மேபி லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இந்த பேஜ் வந்திருக்கும் கண்டினியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம். இந்த லிங்க் ஃபயர் பேஸ் லிங்க். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, சைனிங் ஆப்ஷன் ஷோ ஆகல. மேபி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா யாராவது? மகாலட்சுமி, கவியரசி, யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, ஓகே. மகாலட்சுமி, கவியரசி, யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? அக்சஸ் கொடுக்குறா, நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கு. இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே, இன்டர்நெட் அப்போ உங்களுக்கு சைன்இன் இருக்குதானாக்கோ அங்கேயும் பார்த்துதா இப்போ. சிம்பிளா ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல இந்த கார்னர்ல இந்த மாதிரி ப்ரொஃபைல் இமேஜ் காட்டுச்சுன்னா, என்னோட ப்ரொஃபைல் இமேஜ் காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சைன்இன் அப்படின்னு காட்டும், அதாவது ரைட் சைட் டாப் கார்னர். ஸோ இங்கே நீங்க சைன்இன் கொடுத்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றது காட்டும். சைன் அவுட் பண்ணுறேன், நான் சைன் அவுட் பண்ணிட்டேன். இப்போ சைன் அவுட் பண்ணிட்டு இந்த பேஜுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா இந்த கார்னர்ல சைன்இன் அப்படின்னு காட்டும். நான் இப்போ சைன்இன் கொடுத்து என்னோட அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா
நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே ப்ரொஃபைல் இமேஜ் காட்டும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கோ டு கன்சோல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு கிரியேட் ஏ 5 days ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. லாகின் பண்ணாமலே அக்கௌண்ட் காமிக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் க்ரோமில் நீங்கள் ஆல்ரெடி கூகுள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக அது லாகின்ல காட்டும். ஏன்னா அது கூகுள் அக்கௌண்ட் தானே. ஸோ அது கூகுளோட இதுன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். லாகின் ஆகல ஆட்டோமேட்டிக்காக ஆகுங்க, லாகின் பண்ணிக்கிறோம். ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுங்க. எல்லாரும் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 2 விஷயம் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷனை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க iOS, ஆண்ட்ராய்டு, வெப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெப் அப்ளிகேஷன் கூட தான் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வெப் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இன்கேஸ் இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா இங்க ப்ராஜெக்ட் ஓவர் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா சேம் இதே பேஜ் தான் வரும். ஓகேவா? ஸோ நான் இப்படி கிளிக் பண்ணுறேன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இது இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா யுவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதாவது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை இங்கே கிரியேட் பண்ணணும். அதுக்காக ஸோ இங்க வந்துருக்கும். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் இங்க இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஓவர் வியூல. இன்கேஸ் இந்த பேஜில் உங்களுக்கு இல்லைன்னா இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யுவர் ஆப்ஷன் இருக்கும். அங்க சேவ் இதே வெப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டேக் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வெப். ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்கும் இங்கேயே இந்த பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே இந்த ஆப் வெப்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். இங்க உங்க அப்ளிகேஷனுக்கான ஒரு ஐ மீன் அந்த ஆப்கான ஒரு நிக் நேம் கேக். ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். மேபி நான் வச்சுமா ஷார்ட்டா ஆர்ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே ரெஜிஸ்டர் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இந்த ஆப் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு கான்ஃபிகரேஷன் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட் இந்த அப்ளிகேஷனை யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆங்குலரில். ஓகேவா? ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்தால் உங்களோட ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன் என்கிட்ட இருந்தால் என்னால் இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா என்னோட டேட்டா பேஸை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஒரு டேட்டா பேஸ்க்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் கண்டினியூ டு கன்சோல். அந்த கான்ஃபிகரேஷனை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல,
நம்ம இங்கே அதே சேம் இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங் போனோம்னா இங்கே நமக்கு இருக்கும். ஸோ நம்ம இங்கே இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை. ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ வெப் ஆப்பை கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அதுக்கு ரியல் டைம் டேட்டா பேஸை இனிஷியேட் பண்ணணும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதுவுமே இருக்குது, அதை இனிஷியேட் பண்ணி ஒரு டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க மாட்டோம். டேட்டா பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆனால் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஐ மீன் இனிஷியேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பில்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் சைடில், லெஃப்ட் சைடு. இந்த பில்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் இருக்கு, அத்தான்டிகேஷன் இருக்கு, ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் இருக்கு, ரியல் டைம் டேட்டா பேஸ் இருக்கு, ஸ்டோரேஜ், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ், மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரியல் டைம் டேட்டா பேஸ். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே அந்த ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கான செட்டப் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இனிஷியலாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கிரியேட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளை ரீஜியன் சூஸ் பண்ண சொல்லும். அதாவது டேட்டா பேஸ் வந்து இது கிளவுட் டேட்டா பேஸ் தானே. ஸோ அப்போ எந்த டேட்டா பேஸ் வந்து லொக்கேட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இவங்க 3 ரீஜன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ், சிங்கப்பூர், பெல்ஜியம் அப்படின்ற 3 லொக்கேஷன். அதில் நமக்கு நியரஸ்ட் எதுவோ அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நியரஸ்ட் சிங்கப்பூர். ஸோ அதனால ஏஷியா, சவுத் ஈஸ்ட் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங், லாக்டு மோட், அப்புறம் டெஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா நம்மளோட இந்த டேட்டா பேஸை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாமா இல்லை ஓப்பனாக வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரைவேட்டாக வச்சா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ப்ரைவேட் வைக்காதீங்க. இந்த லாக்டு மோட் தேவையில்லை. ஸோ டெஸ்ட் மோட் இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் மோட் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ எந்த டேட்டாவும் உள்ள இல்லாததுனால இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது இன்னொன்று நம்ம பண்ணணும். இன்னும் ஒன்று அது என்னன்னா ரூல்ஸ். இந்த டேட்டா பேஸ்க்கு சில ரூல்ஸ் வந்து நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ அதை எதுக்காக செட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணும்போது ரீட் ரைட் ஆக்சஸ் இருக்கா இல்லையா இந்த டேட்டா பேஸ்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சரி, இங்கே ஃபால்ஸும் வரும், பட் ட்ரூ அப்படின்னு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வந்தாலும் ஜஸ்ட் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ட்ரூ மாற்றிக்கோங்க. ஓகேவா? ரீடு, ரைட்டு, ட்ரூ. ஸோ இதுக்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. லிமிட் இல்லாமல் ரீட், ரைட், ட்ரூ வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரூ கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் அந்த ரூல்ஸ் வந்து செட் ஆகிடும். இந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை நம்மளால ரீட் பண்ணிக்க முடியும், ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டேட்டா பேஸ் செட்டப் எல்லாம் இங்கே பண்ணியாச்சு. தென் நம்ம டைரெக்டாக ஆங்குலரில் போயிட்டு கான்ஃபிகரேஷனை செட்டப் பண்ணி டேட்டாவை கெட் பண்ணுறது தான் அடுத்த வேலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்பை கிரியேட் பண்ணணும், வெப் ஆப். அண்ட் தென் நம்ம ரியல் டைம் டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ரியல் டைம் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டேட்டா பேஸை கிரியேட் பண்ணும்போது ரீஜியன் செலக்ட் பண்ணணும். நீங்கள் 3ல என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், பட் நமக்கு நியரஸ்ட் வந்து சிங்கப்பூர். ஸோ நியரஸ்ட் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் சிங்கப்பூர் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெஸ்ட் மோடா இல்லை லாக்டு மோடா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம டெஸ்ட் மோட் கொடுத்துக்கலாம், அதுதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ லாக்டு மோட் கொடுத்தா ப்ரைவேட்டு, அதை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, பட் ஆனால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை சூஸ் பண்ணலாம். டெஸ்ட் மோட் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா எனேபிள் அப்படின்றது. ஸோ எனேபிள் கொடுத்தீங்கன்னா
டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். அண்ட் ஃபைனலி ரூல்ஸில் போயிட்டு ரீடு ரைட்டு ட்ரூன்னு வச்சிடணும். ட்ரூன்னு வச்சுட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ டேட்டாபேஸ் ரெடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஆங்குலர் கூட அந்த நம்ம கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணோம்ல ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில், ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஆங்குலர் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம், இந்த டேட்டா பேஸை ஆங்குலர் கூட நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் MySQL ஆங்குலர் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் கூட கனெக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். பட் ஆங்குலர் வந்து Node.js கூடயும் கனெக்ட் பண்ண முடியும், ஆங்குலர் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, Node.js கூட கனெக்ட் பண்ணா ரியல் டைம் டேட்டாபேஸ் ரியல் டைம்ல டேட்டாவை நமக்கு கொடுக்காது. ஆனா ஆங்குலர் கூட கனெக்ட் பண்ணா ரியல் டைம்ல நம்மளால டேட்டாவை எடுக்க முடியும். அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் ஆங்குலர் கூட யூஸ் பண்ண போது இருக்கு. மற்றபடி சேம் ப்ராசஸ், சேம் மெத்தட்ஸ் தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஒர்க் ஆகும். சேம் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபயர்பேஸ் வந்து ரெண்டுத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்டேஜ், ரியல் டைம் டேட்டாவை டிடெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம ஆங்குலரை இந்த ஃபயர்பேஸ் கூட கனெக்ட் பண்ணி ரியல் டைம் டேட்டா எப்படி எடுக்கிறது, நார்மலாக ஒரு டேட்டா எப்படி எடுக்கிறது, எப்படி போஸ்ட் மெத்தட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, ரியல் டைம் டேட்டா பேஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ரூல்ஸும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுல இல்லை வேறு எதுலையாவது ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா?